அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல வருகின்ற தைப்பூசம் அன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல எளிமையான முறையில வழிபாடு செய்யுங்க. வேல் வழிபாடு, காவடி வழிபாடு, திருவுருவ சிலை நீங்க முருகப்பெருமானோட இது வைத்திருந்தீங்கன்னா நீங்க திருவுருவ சிலை வழிபாடும் உங்க வீட்டுல முருகப்பெருமானை நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதனுடைய மந்திரத்தையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தமிழ் மக்கள்னால தமிழ் கடவுளான முருகப்பெருமான அனைத்து, அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டுல உள்ள தமிழர்கள்னாலும் வெளி மாநிலங்கள்ல உள்ள தமிழர்கள்னாலும் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தை ரொம்ப விமர்சையா எல்லாருமே வழிபாடு செய்வாங்க முருகப்பெருமானை. இப்ப பாத்தீங்கன்னா தைப்பூசத்து அன்னைக்கு கூட பள்ளிக்கூடங்கள் கூட இப்ப லீவு விடுறாங்க. ஏன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த தைப்பூச வழிபாடு. அதுவும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் தைப்பூசம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் வள்ளி தேவி அம்பாளையே அவர் திருமணம் முடிச்சிருக்காரு. சூரசம்ஹாரம் முடிந்து பாத்தீங்கன்னா தெய்வானைய அவங்க மனம் முடிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப தைப்பூசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வள்ளி தேவிய அவர் மனம் முடிச்சிருக்காரு. நீங்க முருகப்பெருமான தைப்பூசம் அன்னைக்கு நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா நீங்க கேட்டது அனைத்தையுமே முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் தைப்பூசம் அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நிச்சயம் முருகனுடைய தரிசனம் 100% கிடைக்குங்க. நம்ம வழிபாடு செய்தா முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பொழுதுமே கிடைக்கும் அப்படின்றதுக்கு வரலாறு ரீதியா நம்ம சொல்லணும்னா பல சாட்சிகள் இருக்குங்க. உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நம்ம தைப்பூசத்தோட வழிபாடுல வேல் வழிபாடு பாத்தீங்கன்னா சங்க இலக்கணத்துல கூட இடம் பிடித்திருக்கு. அதுலயும் கூட பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுடைய வேல் வழிபாடு. ஏன்னா பக்தர்கள் அந்த வேலை வைத்து ஆடி அவங்க பக்தர் முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்யறாங்க இல்லையா, அதற்காகவே சங்க இலக்கணத்துல இந்த வேல் வழிபாடும் இடம் பிடித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த தைப்பூசத்தன்னைக்கு யாரெல்லாம் முருகப்பெருமான இல்லத்திலையும் கோயிலுக்கு சென்று வழிபாடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்தே தீருங்க. இப்ப முருகப்பெருமான தைப்பூசத்தன்னைக்கு எப்படி நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப பல பக்தர்கள் பாத்தீங்கன்னா இப்ப மாலை அணிவித்து பழனி மலைக்கும் போய் வழிபாடு செய்வாங்க. திருச்செந்தூர் முருகருக்கும் அங்கேயும் போய் வழிபாடு செய்வாங்க. பல பக்தர்கள் பாத்தீங்கன்னா காவடி எடுத்து நடந்து போங்க, மாலை போட்டிருப்பாங்க, பாதை யாத்திரையாவே நடந்து நேரம்லாம் நடந்து போகவே ஒரு சில பக்தர்கள் ஆரம்பித்திருப்பாங்க. இப்ப பல பக்தர்கள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு காவடி எடுத்து வழிபாடு செய்யறோம். ஏன்னா இப்ப காவடி எடுத்து வழிபாடு செய்யறதுக்கு காரணமே யாருன்னு பாத்தீங்கன்னா இடும்பன் தான். இடும்பன் பழனிமலை முருகனுக்கு காவடி எடுத்து அவர் வழிபாடு செய்து முருகப்பெருமானிட்ட இடும்பன் சுவாமியே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான்கிட்ட வரமா கேட்டிருக்காரு. என்ன, நான் உன்னை சுமந்து வந்தனால நீ பழனி மலையில நீ எங்களுக்கு அருள் புரியிற, அதே போல இந்த நாள்ல யாரெல்லாம் காவடி சுமந்து உன்னைய வழிபாடு பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் முருகனாகிய நீ அருள் புரியணும் அப்படின்னு இடும்பன் முருகப்பெருமானிட்ட கேட்டிருக்காரு. அதுவும் இந்த தைப்பூச நாள் அன்னைக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தைப்பூசம் ரொம்ப பெரிய விமர்சையா நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். அவ்வளவு சக்தி வாய்ந்த வழிபாடுதான் இந்த தைப்பூச வழிபாடு. மறந்துடாம நீங்க தைப்பூசம் அன்னைக்கு யாருக்கு எந்தெந்த பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கட்டாயமா இந்த தைப்பூச வழிபாடை நீங்க செய்யுங்க. தைப்பூச அன்னைக்கு எப்படி நம்ம வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல வேல் இருந்துச்சுன்னா நீங்க உங்க வீட்டுல வீடு வாசல்லாம் முதல் நாளே நீங்க சுத்தப்படுத்திக்கோங்க. முதல் நாளே வீடு வாசல்லாம் நீங்க சுத்தப்படுத்திட்டு, அதாவது 24ஆம் தேதியே வீடு வாசல்லாம் சுத்தப்படுத்திட்டு உங்க பூஜை அறையவும் நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ணிட்டு உங்க பூஜை அறையில நாளைக்கு என்னென்ன பூஜைக்கு தேவையோ அந்த பொருள் எல்லாம் நீங்க அபிஷேகத்துக்கு கூட நீங்க வாங்கி வச்சிருங்க. இந்த வேல் வழிபாடுக்கு நீங்க பால் கூட ஊத்தி நீங்க அபிஷேகம் பண்ணலாம். பன்னீர், சந்தனம், தயிர் இது 4 இருந்தாலும் அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம். இல்லைங்க எங்க வீட்டுல வேல் இல்லை அப்படின்னா திருவுருவ சிலை இருந்தால் நீங்க இதே முறையில வழிபாடு செய்யலாம். இல்ல திருவுருவ சிலையும் இல்லை,
வேலும் இல்ல, முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்தை வைத்து நீங்க மனதார சுத்தம் பண்ணி, அதாவது பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய படத்தை நாளே துடைத்து சந்தனம் குங்குமம் விட்டுருங்க. மனதார நீங்க என்னன்னா அர்ச்சனை செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் இல்லைன்னா திருப்புகழ் படிங்க. தைப்பூசம் அன்னைக்கு கட்டாயமா திருப்புகழ் படிங்க. அதோட வேல்மாறல் படிங்க, கந்தசஷ்டி படிங்க. இல்ல முருகப்பெருமானுடைய மந்திரம் ஏதாவது தெரிஞ்சா நம்மளோட யூடியூப் சேனல்ல நிறைய மந்திரம் போட்டிருக்கோம். அதுல எது உங்களுக்கு பிடித்தது ரொம்ப சுலபமானதோ அதை எடுத்து நீங்க படிங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுமானா ஓம் சரவண பவன் 108 முறை கையில பூவை வைத்து நீங்க முருகருடைய பாதத்துல வைத்து அர்ச்சனை செய்யுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாவது முருகப்பெருமானுடைய கோயில் இருந்தா அங்க போய் கட்டாயம் வழிபாடு செய்துட்டு வாங்க. இதே போல மாலை நேரத்திலையும் உங்க வீட்டுல நீங்க தீபம் ஏத்தி இதே போல முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு பூ வைத்து அர்ச்சனை செய்யுங்க. இப்ப காவடி எல்லாம் பாத்தீங்கன்னா, காவடி வழிபாடுன்றது பாத்தீங்கன்னா இப்ப பூஜா ஸ்டோர்ல எல்லாம் இப்ப காவடியே அவங்களே அழகா சேர்ந்து பல டிசைன்ல வச்சு காவடி விற்கிறாங்க. இப்ப ஒரு சிலர்னால அதை எங்களால வாங்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட ஒன்றும் வழி இல்லம்மா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டிலேயே நீங்க 2 செம்பு எடுத்துக்கோங்க. ஒரு கம்பு, அதாவது ஒரு 3 அடிக்கு ஒரு கம்பு எடுத்துக்கோங்க. கம்பு எடுத்துட்டு அதுல மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து, செம்பு இருக்கு இல்லையா, ஒரு செம்பு 2 சைடும் நீங்க அந்த செம்பை தொங்க விடுற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல 2 செம்புலையும் 1 பால் 1 சந்தனம். இல்ல 2 செம்புலையுமே பால் வைத்துக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்ல பன்னீர் வைத்துக்கிறனாலும் வைக்கலாம், சந்தனம் வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்ல இது கூட எங்களால வாங்க முடியாதுமா அப்படின்னீங்கன்னா தண்ணீர் கூட நீங்க அந்த 2 செம்புல சுமந்து பக்கத்துல உள்ள முருகப்பெருமான் சன்னதியில போய் நீங்க அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். ஏன்னா முருகப்பெருமான் பக்தர்களுடைய நம்ம மேல எவ்வளவு தீவிரமா பக்தர்கள் நம்ம மேல பாசத்தையும் அந்த வேண்டுதலையும் வைத்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரே ஒரு வேண்டுதலையும் நம்பிக்கையும் தான் முருகப்பெருமான் நம்மள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. நம்மளோட பொண்ணோ பொருளோ காசோ பணமோ எதுவுமே முருகப்பெருமான் நம்மள்ட்ட எதிர்பார்க்கவே கிடையாது. அதனால நீங்க அந்த காவடியில தண்ணியை சுமந்து கொண்டு போய் கூட நீங்க அபிஷேகம் முருகப்பெருமானுக்கு கொடுத்து செய்துட்டு வாங்க. இப்ப பல பக்தர்கள் நம்மளோட கமெண்ட்ஸ்லயே எனக்குள்ள பிரச்சனை மாதிரி யாருக்குமே வரக்கூடாது, நான் முருகப்பெருமான்கிட்ட பல கோரிக்கை வைத்திருக்கேன், எனக்கு தாமதம் ஆகுது, எனக்கு நடக்கவே மாட்டுது அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இந்த தைப்பூச அன்னைக்கு வேல் வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னா நான் சொன்ன முறையில காவடியை எளிமையான முறையில நீங்க உங்க வீட்டில இருந்து எடுத்துட்டு போய் நீங்க முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொடுத்து நீங்க உங்க கண் குளிர பாருங்க. ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல காவடி நீங்க இந்த மாதிரி செம்புல வைத்து வழிபாடு செய்து எடுக்கணும்னா அதுக்கும் நீங்க தீப தூப ஆராதனை காமிச்சு சாம்பிராணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல உள்ள பெரியவங்களை வைத்து நீங்க காவடிய தோல்ல சுமந்து நீங்க கோயிலுக்கு எடுத்து சென்று அங்க அமர்ந்து அபிஷேகம் நடக்கையில முருகப்பெருமானுடைய திருப்புகழ், கந்தசஷ்டி, வேர்மாறல் எது எது உங்களுக்கு தெரியுமோ முருகப்பெருமானுடைய மந்திரங்களை கூட நீங்க உச்சரிச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க. இந்த தைப்பூசத்துல கட்டாயம் நீங்க நினைத்த விஷயம் 100% நடந்தே ஆகும். மந்திரம் தெரியாதவங்க ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. தைப்பூசத்தன்னைக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். அந்த திருச்செந்தூர் முருகர் நம்மளுக்கு எப்பொழுதுமே உறுதுணையா இருந்து நம்ம கேட்கிற வரங்களை அள்ளி கொடுத்து நம்மளுக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த வீடியோ தொப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.